ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஃபஸ்ட்டு கிளாத் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செயின் ஸ்டிச்னு எழுதி அது கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. தென் மெஷின் த்ரெட் டியூலி பிராண்ட் நம்பர் 14 நீடில் எடுத்திருக்கேன். நான் லைன் குட்டியாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும் லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரேமோட டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி கிளாத் நிறையா வேஸ்ட் ஆகும். இப்போ மெஷின் த்ரெட் எண்டில் எண்ணாட் போடுறோம். இது மாதிரி விரலில் சுற்றி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி எண்ணாட் போடுங்க. இந்த மாதிரி எண்ணாட் வரணும். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடல வராட்டி நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல த்ரெட் எப்படி ஹோல்டு பண்ணணும்னு பாருங்கள். உங்களோட மிடில் ஃபிங்கரில் எண்ணாட் வச்சுட்டு தம் ஃபிங்கரால் பிடிச்சிட்டு உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஒரு சுற்றி கொண்டு வந்து திரும்ப மிடில் ஃபிங்கர்லேயே பிடிச்சிக்கோங்க. நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆரி ஒர்க் நீடில் டிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிப்பு வந்துட்டு ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். இந்த ஹூக் வந்துட்டு த்ரெட்டில் மாட்டணும். அந்த த்ரெட்டில் மாட்டி கிளாத்துக்கு மேலே அந்த த்ரெட் கொண்டு வரும்போது அது ஆரி ஒர்க் ஸ்டிச்சாக வருது. மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு த்ரெட்டு, கீழே இருக்கிறது செகண்ட் த்ரெட்டு. நீங்கள் பேக் சைடு கொண்டு போய் வச்சு இந்த ஃபஸ்ட்டு த்ரெட்டை நீங்கள் மாட்டணும். ஸோ வாங்க இப்போ நம்ம கிளாத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இந்த மெஷின் த்ரெட்டை கீழே விட்டுருங்க. நான் இப்போ மேலே என்ன பண்ணேன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் பேக் சைடு எப்படின்னு காட்டுறேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைனோட ஸ்டார்டிங்கில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்க த்ரெட்டில் ஃபஸ்ட்டு த்ரெட்டை அந்த ஹூக்கில் மாட்டி விடணும். மாட்டி விட்டு நீடில் மேலே எடுக்கும்போது லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட் கிளாத்துக்கு மேலே வந்துடும். நம்ம எண்ணாட் கிளாத்தில் டச் ஆகிற அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு லூப் குட்டி ஆகிக்கும். நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை ஹூக்கில் மாட்டி விட்டு மேலே வரும்போது லைட்டாக ஒரு டெஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்துடும். இதில் இவ்வளோ தாங்க ப்ராசஸ். நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே த்ரெட்டை மாட்டி விட்டு மேலே எடுக்கும்போது லைட்டாக டெஸ்ட் பண்ணி எடுத்தால் அவ்வளோதாங்க, செயின் ஸ்டிச் ஈஸியாக வந்துடும். தென் நீடில் நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் ஹோல்டு பண்ணியிருக்கணும். நீங்கள் கிராஸாக நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா த்ரெட் மேலே வராது. நீங்கள் நீடில் யூஸ் பண்ணும்போது கிளாத்தோட த்ரெட் நீடில் சிக்காமல் வந்தாலே நீங்கள் கரெக்டாக நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீடிலோட ஹூக் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும். இப்போ நான் லெஃப்ட் டு ரைட் போயிட்டு இருக்கேன். ஹூக் ரைட் சைடு பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது டியூலிப் அப்படிங்கிற நேம் வந்துட்டு உங்களுக்கு லைனு பார்த்த மாதிரி இருக்கணும். அண்ட் நம்பர் 14 ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வீடியோ ஸ்லோவாக எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செயின் ஸ்டிச் வரும். தென் இந்த மாதிரி த்ரெட்டில் பிசுறு வந்துச்சுன்னா நீங்கள், அதாவது த்ரெட் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் எதுவும் வராத அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு ஸ்டிச் மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் போட்டுடலாம். இதுதான் பேசிக் ஸ்டிச்சு. இது ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டிச்சுமே போட்ட மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேமோட பேக் சைடு என்ன பண்ணணும்னு பாருங்கள். நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டில் ஃபஸ்ட்டு த்ரெட் நீங்கள் அந்த ஹூக்கில் மாட்டி விடணும். ஹூக்கில் த்ரெட்டை மாட்டிட்டு நீடில் மெதுவாக மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. அப்படி எடுக்கும் போது உங்களுக்கு த்ரெட் மேலே வரும். த்ரெட் மேலே வந்தோடனே நீங்கள் போட்டிருக்க எண்ணாட் கிளாத்தோட டச் ஆகிற அளவுக்கு அந்த த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு லூப் குட்டி ஆகும். அடுத்த ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீடில் த்ரெட்டை மாட்டி மட்டும் விடுங்க, நிறைய டைம் சுற்றக்கூடாது. ஹாஃப் சர்க்கிள் மட்டும் சுற்றினா போதும். நீடில் மேலே எடுக்கையில் கீழே இருக்க த்ரெட்டை லைட்டாக லூஸ் விடுங்க. அப்படி லூஸ் விடாட்டி உங்களுக்கு த்ரெட் கட்டாகவும் இல்லாட்டி லூப் மேலே வராது. ஸோ இது தாங்க த்ரெட் ஹேண்டில் பண்ணுற மெத்தடு. நீங்கள் மேலே வரும்போது கீழே த்ரெட்டை லைட்டாக லூஸ் விட்டுட்டு திரும்ப டைட் பண்ணிங்கன்னா லூப் குட்டி ஆகிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டிச் போட்டுடலாம். த்ரெட்டை ரொம்ப லூஸாகவும் ஹோல்டு பண்ணக்கூடாது, டைட்டாகவும் ஹோல்டு பண்ணக்கூடாது. கரெக்டான அளவில் ஹோல்டு பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இவ்வளோதாங்க. நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டு ஹூக்கில் மாட்டி விட்டு மேலே எடுக்கும்போது லைட்டாக டெஸ்ட் பண்ணி எடுக்கணும். த்ரெட்டை கரெக்டாக ஹோல்டு பண்ணணும். இது மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செயின் ஸ்டிச் வந்துடும். எண்ணாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சு லைட்டாக மேலே இழுத்து விட்டுட்டு சென்டரில் கட் பண்ணி விட்டுருங்க. பேக் சைடு த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு த்ரெட் மேலே இருக்கும், இன்னொரு த்ரெட் கீழே போகும். அந்த மேலே இருக்க த்ரெட்டை மட்டும் கையில் பிடிச்சிட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுத்து விட்டுருங்க. நீடில் ஃப்ரேமுக்கு பேக் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடில் மேலே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து த்ரெட்டை அதில் சுற்றி விட்டு த்ரெட்டை பேக் சைடு இழுத்து விட்டுருங்க. ஃப்ரேம் பேக் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போட்டிருக்க ஸ்டிச் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அந்த ஹூக்கில் மாட்டி விட்டு இந்த சைடு இழுத்து அந்த லூப்புக்குள்ளே இன்னொரு டைம் த்ரெட்டை சுற்றி விட்டு இழுத்திங்கன்னா ஒரு நாட் கிடைக்கும். இப்படி தான் எண்ணாட் போடணும். நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை இழுத்து விட்டு அந்த லூப்பில் திரும்ப த்ரெட்டை சுற்றி விட்டு திரும்ப அந்த லூப் த்ரெட்டை எடுத்து இழுத்து விட்டுருங்க. இது மாதிரி 2 to 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. நான் ஒரே ஒரு லைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் 2 to 3 லைன்ஸ் போட்டு உங்களுக்கு செயின் ஸ்டிச் வர வரைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சரி த்ரெட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்டில் எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம்.
ஒரு லைன் போட்டு சிங்கிள் சரி ஸ்டிச்னு போட்டுக்கோங்க. மெஷின் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதுவே தான் இங்கே சரி த்ரெட்டில் இப்போ நம்ம போட போகிறோம். நீடில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஹூக்கில் மாட்டி விட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுங்க. ஹெட் நாட் கிளாத்தில் டச் ஆகணும், அந்தளவுக்கு டைட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச் போடுங்க. மெஷின் த்ரெட்டில் போடும்போது ஸ்டிச்சஸ் எல்லாம் குட்டி பெருசுமாக போட்டிருப்பீங்க. இப்போ சரி த்ரெட்டில் போடும்போது சின்ன சைஸ்லேயும் இல்லாமல் பெரிய சைஸ்லேயும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஸ்டிச்சஸ் போடுங்க. நான் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு பாருங்கள். எல்லா ஸ்டிச்சஸுமே ஒரே சைஸில் வரணும். மெஷின் த்ரெட் சீக்கிரமாக கட் ஆகிருக்கும், ஆனால் சரி த்ரெட் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த சரி த்ரெட்டும் பிரியாத மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதையும் ஹெட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபுள் சரி ஸ்டிச் பார்க்கலாம். இங்கே சிங்கிள் த்ரெட்டில் போட்டது இங்கே டபுள் த்ரெட்டில் போட போகிறோம். அதுக்கு சரி த்ரெட்டை டபுளாக போட்டு எண்ணில் ஹெட் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கும்போது டபுள் ஸ்டாண்ட்ஸ் மேலே வரணும். இது ஃபஸ்ட் லூப், அது செகண்ட் லூப். இது மாதிரி 2 த்ரெட்டுமே மேலே வரணும். நார்மலாக நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஒரு த்ரெட் மட்டும் ரொட்டேட் பண்ணி விடுவோம். ஆனால் இதில் இப்போ நம்மக்கிட்ட 2 த்ரெட் கீழே இருக்குது. ஸோ அந்த 2 த்ரெட்டுமே ஹூக்கில் மாட்டி விட்டு எடுக்கும்போது 2 த்ரெட்டுமே மேலே வரணும். இது மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம கட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் சரி ஸ்டிச் வந்துட்டு நம்ம அவுட்லைனில் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பார்த்தா சின்னதாக இருக்கும், ஆனால் இந்த டபுள் சரி ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவுட்லைன் பார்க்க நல்லா திக்காக பெருசாக தெரியும். இதையும் ஹெட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், செயின் ஸ்டிச், சிங்கிள் சரி ஸ்டிச், டபுள் சரி, இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.